இனிமேல் ஃபேனில் ஒட்டியிருக்கும் அழுக்கை கைவடிக்க சுத்தம் செய்ய அவசியமே இல்லை. ஃபேனில் இதை சுத்தி வையுங்க போதும், வருடமானாலும் புதிது போல ஜொலிக்கும். சமையலறை ஃபேனில் படிந்திருக்கும் எண்ணெய் பிசுக்கு கரைகளை பார்க்கும் போதெல்லாம் அந்த அழுக்கை துடைக்கும் எண்ணத்திலேயே மனம் மடங்கி விடுகிறது. தூசு கூட இப்படி ஒட்டுமா என எண்ணும் வண்ணம் அந்த பிசுக்கு ஒட்டி பிடித்திருக்கும் கரைகள் எந்த ஸ்கிரப்பாலும் சுத்தம் செய்ய முடியாத அளவுக்கு வெறுமனே விடாமல் நம்மை சோர வைக்கும். ஆனால் அதற்காக யாரும் மேலில் நின்று கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையும் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. எந்த ஒரு கஷ்டமும் இன்றி வீட்டில் உள்ள பொருட்களையே வைத்து ஒரு சிரமம் கூட விசையில்லாமல் சுத்தம் செய்யலாம் என்பதே இப்போது நாம் பார்க்க போகும் வழியாகும். முதலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் தண்ணீர் எடுத்து அதில் 1 கப் வினிகரை சேர்க்க வேண்டும். பின் 3 முதல் 4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்க்கவும். கொதிக்கும் குணம் கொண்ட இந்த கலவையில் சிறிதளவு பொங்கி வரும். அதில் 1/2 டீஸ்பூன் டிஷ்வாஷிங் லிக்விட் சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். இந்த கரைசலை நன்கு தயாரித்து விட்டோம் என்றதும் 4 மைக்ரோ ஃபைபர் துணிகளை இதில் ஊற வைக்கலாம். 5 நிமிடங்கள் ஊறியதும் இந்த துணிகளை லேசாக பிழிந்து எடுத்து ஃபேனின் ஒவ்வொரு பிளேட்டிலும் அதன் மேல் கீழ் பக்கங்கள் என முழுமையாக சுற்றி போட்டுவிட வேண்டும். துணி கீழே விடாதபடி கிளிப் வைத்து பொருத்திக் கொள்ளலாம். இதை ஒரே இரவு முழுவதும் அந்த வகையில் ஊறவிட்டாலே போதும். காலை எழுந்தவுடன் அந்த துணிகளை மெதுவாக பிடித்து இழுத்தாலே ஃபேனின் மேல் படிந்திருக்கும் பிசுக்குகள் கரைகள் முற்றிலும் அந்த துணியில் விழுந்துவிடும். துணியை ஆட்டும் போதே அந்த கரைகள் எல்லாம் உருண்டுவிடும். இதற்காக சாய்ந்து நின்று காயப்படவும் வேண்டியதில்லை. ஒரே ஒரு முயற்சியில் எந்த ஸ்கிரப்பரின் உதவியில்லாமலும் பல வென்று மின்னும் ஃபேனை பார்ப்பது ஒரு சந்தோஷ அனுபவமாக இருக்கும். இது போன்ற இயற்கையான சுலபமான சிரமமற்ற முறைகள் நம் வாழ்க்கையை மேலும் எளிமையாக்குகின்றன. வயதானவர்கள், முதியவர்கள், உடல் சோர்வு உள்ளவர்கள் அல்லது வீடு முழுவதும் தனியாக கவனிக்க வேண்டிய பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த வழியை பயன்படுத்தி எளிதில் ஃபேனை சுத்தம் செய்யலாம். இதற்கு மேல் ஃபேன் சுத்தம் செய்வது சிரமம் என யாரும் சொல்ல முடியாது.